ஸோ இப்போ நம்ம பயோடெக்னாலஜி அண்ட் ப்ராசஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து ஆர்டிஎன்ஏ மெக்கானிசம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டூல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி பார்த்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷன் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏ துண்டங்களை பிரித்தெடுத்தல். டிஎன்ஏ துண்டங்களை பிரித்தெடுத்தல் மற்றும் தனிமைப்படுத்துதல் எல்லாம் ஒண்ணுதான். துண்டங்களை பிரித்தல் மற்றும் தனிமைப்படுத்துதல். ஐசோலேஷன் ஆர் செப்பரேஷன் இப்படி கொடுத்துலாமா? செப்பரேஷன் அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் DNA fragments. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் இந்த முறை தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ். இது ஜெல் மின்முனை செயல்பாடு. ஸோ ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படின்னா இந்த டிவைஸ்ல ஜெல் யூஸ் பண்ணுவாங்க. அதில் எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படின்னா மின்முனை செயல்பாடுகளை பயன்படுத்துவாங்க. ஆனோட் கேத்தோடு, அதாவது உங்களுக்கு தெரியும் பாசிட்டிவ்லி நெகட்டிவ்லி சார்ஜஸ் வந்து இதுக்குள்ள பயன்படுத்தி அங்க இருக்கிற டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து சைஸ் வைஸா பிரிச்சு எடுப்பாங்க. ஸோ யூஸ்வலா இந்த மெக்கானிசம்ஸ்லாம் நிறைய இதுக்கு பயன்படுத்துவாங்க. ஒன் ஆஃப் த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் ஃபார் மாலிகுலர் டயக்னாஸ்டிக்ஸ்க்கு வந்து பயன்படுத்துறோம் இல்லையா? இப்போ பிசிஆர் பாலிமர் செயின் ரியாக்ஷன், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், இந்த மாதிரியான அப்ரேட்டிசஸ் கூட இதையும் பயன்படுத்தி இருப்பாங்க. ஏதாவது ஒரு சஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். ஒரு குற்றவியல் நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்னா ஒரு சாம்பிள் கிடைக்குது. அந்த சாம்பிள் ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னா அந்த பிசிஆர்ல பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்ல கொடுத்து அது மல்டிபிள் காப்பீஸஸ் அது எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அந்த சீக்வன்சஸ்ல ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸும் பயன்படுத்துவாங்க. அதாவது ஒரு பியூரா ஒரு ஃப்ராக்மெண்டா மாத்துறதுக்கு இது தேவைப்படும். ஸோ இது எப்படி இருக்குன்னா ஒரு டிவைஸ் இது இப்படி இருக்குமா? ஸோ இப்படிதான் இருக்கும். இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 அப்படி ஒரு கண்டிஷன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இது மாதிரி டிஎன்ஏ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் தான். ஸோ பொதுவாக விஷயங்கள் பற்றி என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இது மாதிரி ஒரு டிவைஸ்ல அக்ரோஸ் ஜெல் யூஸ் பண்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜெல் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த அக்ரோஸ் செல் அப்படின்றது வந்து சீவீட், அதாவது பாத்தீங்கன்னா கடல் பாசிகள்ல பயன்படுத்துறாங்க. கடல் பாசி எஸ்பெஷலி ரெட் ஆல்காவில் இது எடுக்கிறாங்க. ஸோ இந்த ரெட் ஆல்காவில இருந்து எடுக்கப்படுற அக்ரோசெல் அப்படின்றத இந்த டிவைசஸ்ல கொடுப்பாங்க. இதுல நெகட்டிவ்லி பாசிட்டிவ்லி சார்ஜஸ் இருக்கும். அதாவது ஆனோடு இது கேத்தோடு காம்பினேஷன்ஸ்ல இந்த செல்ஸ் வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம முதல்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் யூஸ் பண்ணி டிஎன்ஏ வந்து என்ன பண்றோம், முதல்ல வந்து கட் பண்ணி கொண்டு வந்து அதில் வைக்கிறோம். வச்சிட்டதுக்கு அப்புறம் இப்போ இந்த ஜெல் ஆட் பண்றாங்க. ஜெல் ஆட் பண்ணி எலக்ட்ரோஃபோரோசிஸ் செயல்முறையின் மூலமா நடக்கும். இதுல வந்து எத்திடியம் புரோமைடு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்டெயின் வந்து இதுல ஆட் பண்றோம். ஸ்டெயின் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ் கதிர்வீச்சுகளை கொடுக்கும் பொழுது இது என்னதை வெளியிடுது அப்படின்னு பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் விசிபிள் அப்படின்னா பிரைட் ஆரஞ்சு, அதாவது
பிரைட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லப்படுற மிளிர்வான ஆரஞ்சு நிறம் கிடைக்கிறது. அதாவது லைட் ஆரஞ்சு கிடையாது, பிரைட் ஆரஞ்சு, ரொம்ப மிளிர்வான ஒரு நிறம் வந்து உருவாக்கப்படும். ஸோ இப்படி மெருவான நிறம் வந்து கிடைக்குது இல்லையா, அது இந்த நிறம் பார்க்கறதுக்கு, அதாவது என்ன, விசிபிளா இருக்கிறதுக்காக இந்த ஸ்டெயின் நம்ம யூஸ் பண்றோம். எத்திடியம் புரோமைடுன்றது ஒரு ஸ்டெயின். அதை கொடுத்துட்டு யூவி ரேஸ் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டிஎன்ஏஸ் வந்து நமக்கு ரொம்ப விசிபிளா இருக்கும். அது என்ன கலர்ல தெரியும்னா பிரைட் ஆரஞ்சுல இருக்கும். இந்த கருவி எந்த செயல்முறையின் மூலமா செயல்படுது அப்படின்னா சிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இத. அதாவது சலித்தல் முறையில இதை பயன்படுத்துறாங்க. இந்த முறைகள் வந்து பயன்படுத்தி இந்த டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய மூலக்கூறுகளின் அடிப்படையில என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அமைக்கப்படும். ஸோ சிறிய மூலக்கூறுகள் மிக தூரத்துக்காகவும் பெரிய டிஎன்ஏ மூலக்கூறுகள் அருகிலும் இருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய மூலக்கூறுகள் இங்க அருகிலே இருக்கும், சிறிய மூலக்கூறுகள் வந்து பாத்தீங்கன்னா தூரமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த சைஸ் வைஸ். அந்த அளவுகளை பொறுத்து அது என்ன பண்ணுது, அது அடுக்கமைவுகளை ஏற்படுத்திட்டே போகும். இந்த அமைப்புக்கு வந்து இலூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பேரு, இலூஷன், பரப்பு பொருள் பிரிப்பு முறை அப்படின்ற இலூஷன் என்ற பிரிப்பு முறையின் மூலமாக ஸோ கடைசியா இந்த டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் வந்து நம்ம வெளியில கொண்டுட்டு வரோம். இதுக்கு பேர் தான் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ். இதுல வந்து நான் சொல்ற ஒரு 5 விஷயங்கள் தான் கொஸ்டின்ல இருக்கும். முதல்ல இது ஒரு டிவைஸ். இதுல வந்து பாசிட்டிவ்லி நெகட்டிவ்லி சார்ஜஸ் வந்து பயன்படுத்துவாங்க. இதுல பயன்படுத்துற ஜெல்லோட பேரு அக்ரோஜெல். இது கடல் பாசியிலிருந்து கொண்டு வராங்க. குறிப்பாக ரெட் ஆல்கேன்னு சொல்லப்படுற சிவப்பு பாசியிலிருந்து அது தயாரிக்கப்படுது. எத்திடியம் புரோமைடு என்ற ஒரு ஸ்டெயின் வந்து கொடுத்து நிறமேற்றாங்க. அதுல யூவி ரேஸை கொடுக்கும் போது, அல்ட்ரா வயலட் ரேசஸ் கதிர்வீச்சுகளை பயன்படுத்தும் போது அது பார்ப்பதற்கு பிரைட் ஆரஞ்சா தெரியும். நிறைய முறை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரைட் ஆரஞ்சு கலர்ல தெரியும். அப்படி இந்த செயல்முறைக்கு அப்புறம் அது விசிபிளா இருக்கும். இதை நம்ம வந்து எதன் செயல்முறையின் அடிப்படையில் இயங்குது இந்த கருவி அப்படின்னா சிவ் எஃபெக்ட், அதாவது சீபிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லப்படுற சலித்தல் முறைகள் மூலமாக இது செயல்படுத்தப்படும். இந்த மாதிரி அந்த டிஎன்ஏ மாலிகுலை தனியா பிரிச்செடுக்கிற இந்த செயல்முறைகளுக்கு இலூஷன், அதாவது பரப்பு பொருள் கவர்ச்சி எடுத்தல் முறை அப்படின்ற இந்த முறையின் மூலமாக இதை வெளியில கொண்டு வரும். இதுக்கு பேர் தான் என்னன்னா செப்பரேஷன் அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட். டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்டை தனிமைப்படுத்தப்பட்டு வரும். பேஸ் ஆன் த சைஸ் வைஸா அது ஒன்று தனித்தனியா இருக்கும். இப்ப நமக்கு தேவைப்படுகின்றதை அழகா கட் பண்ணி வெளியில கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் டிஎன்ஏ மூலக்கூறுகள் துண்டங்களை பிரித்தல் மற்றும் தனிமைப்படுத்தல் நிகழ்ச்சிகள் ஆகும். ஸோ இப்போ நான் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எக்யூப்மெண்ட்ஸஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாலிகுலர் டயக்னாசிஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இது நம்ம ஏற்கனவே சொல்ற அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், பிசிஆர்லாம் கூட இப்ப இதுக்குள்ள நம்ம கொடுத்துருப்பாங்க இல்லையா. பிசிஆர் என்பது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். இப்ப நமக்கு சஸ்பெக்ட் பண்ற ஒரு மனுஷன், அதாவது அதை விட்டுருங்க, நமக்கு அந்த குற்றவியல் இடங்கள்ல ஏதாவது ஒரு கைரேகையோ இல்ல ஒரு ஹேர், இது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம், ஒரு சலைவா ஏரியா ஏதாவது ஒரு சாம்பிள் ஒண்ணு கிடைச்சதுன்னா அந்த சாம்பிள் ரொம்ப கம்மியாவோ இல்ல ரொம்ப சின்னதாவோ இருக்குது அப்படின்னா அது நம்ம ஃபர்தர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு வந்து கண்டினியூ பண்ண முடியாது. அதனால என்ன பண்றோம்னா அந்த காப்பீஸை வந்து மல்டிபிள் பண்றோம். அந்த மல்டிபிள் பண்ற ஒரு கருவியை தான் பிசிஆரை பயன்படுத்துவாங்க. பிசிஆர், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கருவிகள்ல உங்களுக்கு தெரிய ஒரு 3 பேட்டர்ன்ஸ் இருக்கும். டீநேச்சுரேஷன், இயல்பு தெரியுதல், அதுக்கப்புறம் அனலிங், வெப்பப்படுத்தி குளிர்விக்கப்படுகின்ற முறை, இன்னொன்று நீட்சி அடைதல், அதாவது எக்ஸ்டென்ஷன் சொல்லப்படுற பகுதிகளை பயன்படுத்துவாங்க. ஸோ டீநேச்சுரேஷன் அப்படின்றது அதிக வெப்பத்துக்கு உள்ளாகும் போது அது பிரியும். அனலிங் அப்படின்பது வெப்பப்படுத்தப்பட்ட பகுதிகள் மறுபடியும் குளிர்விக்கப்பட்டதுனால வரும். இந்த குளிர்விப்பதனால மூன்றாவது நிலை வந்து நீட்சி அடையும் அந்த டெம்ப்ளேட்ஸ். ஸோ அதனால அது பிசிஆர்ல எப்பவுமே அடிக்கடி இந்த மாதிரி கேட்பாங்க, அதனுடைய ஆர்டர் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டீநேச்சுரேஷன், நம்பர் 2 வந்து அனலிங், நம்பர் 3 வந்து எக்ஸ்டென்ஷன். அதாவது தமிழ் சொல்லணும்னா இயல்பு திரிதல், வெப்பப்படுத்தி மற்றும் குளிர்வித்தல், மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா நீட்சி அடைதல் அப்படின்றத வரிசையா எழுதணும். இந்த பிசிஆர் வரும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு 3 டயக்ராமட்டிக்கா இருக்கும், அதை நீங்க பாத்துக்கோ.